காங்கிரஸ் கட்சியில் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என புதுக்கோட்டையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், காங்கிரஸில் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்றும், மாநில தலைமை மற்றும் மாவட்ட தலைமைக்கு அதிக அங்கீகாரம் வழங்க வேண்டும் எனவும், திமுகவிலும் தான் வாரிசு தலைமை உள்ளதாகவும், காங்கிரஸில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எனவும், யாரும் திமுகவை கேள்வி கேட்பது கிடையாது, ஆனால் காங்கிரஸ் தலைமை குறித்து அனைவரும் கேள்வி எழுப்புவதாக தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையினால் யாருக்கும் பயம் கிடையாது என்றார். பாஜக தலைவர் கூறியிருப்பது அவருடைய அறியாமையை காட்டுவதாகவும், பீகார் தேர்தலை இப்படிதான் நடக்கும் என்று கூறுவது தவறு, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் தன்மை வேறுபடும் என்றும், காங்கிரஸ் தனித்து நின்றால் எவ்வளவு வாக்குகள் வாங்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றார். கூட்டணி கட்சிக்குள் உள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் என்றும், 7 பேர் விடுதலையில் எங்களுக்கும் திமுகவிற்கும் கருத்து வேறுபாடு இருப்பது இயல்பான ஒன்று என்றார். எங்களுடைய கொள்கை வேறு, அவர்களுடைய கொள்கை வேறு என்றும் தெரிவித்தார். இதனால் கூட்டணிக்குள் குழப்பம் உள்ளது என்பதை யாரும் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக சூரப்பாவை நியமித்தது தவறு என்றார். கரெக்ட் தான். ஒரு கூட்டணின்னு வரும்பொழுது இது ஒரு நம்பர் பார்கெயின் கிடையாது, ஒரு எண்ணிக்கைக்காக ஒரு பேரம் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியையும் எடுத்து பார்த்து யார் இந்த தொகுதியில் நின்னா சௌரியப்படும், வேட்பாளர் யார் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் அந்த கூட்டணிகள் கட்சிகளுக்குள்ளே நடந்தால் தான் நடத்தணும் ஒழிய ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பரை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி பேச்சுக்கு போகிறது கிடையாது. கணிசம் தொகுதிகளில் எல்லாருக்கும் பங்கீட்டில் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம் தான். ஆனால் கள நிலை, யாருக்கு ஓட் பேங்க் எப்படி இருக்குது, கேண்டிடேட்ஸு ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் அங்கே நிற்கக்கூடியவர்களுடைய பலம் என்ன எல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதை மீடியாவில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதை 1 to 1 உட்காந்து பண்ணணும். அவங்க எப்படி ஐபேக்கை வச்சு அவங்க சர்வே பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் ஒரு நிறுவனத்தை வச்சு நாங்கள் சர்வே பண்ணியிருக்கிறோம். அதனால சர்வே பண்ணல, நாங்களும் டேட்டா இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைக்கு போக போகிறதில்ல. இந்த பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகம் அழைக்கும் பொழுது நாங்களும் ஸ்டட்டிஸ்டிக்ஸோடு தான் போகிறோம். ஸ்டட்டிஸ்டிக்ஸோடு போய் என்ன பர்ஃபார்மன்ஸ், எப்படி போன எலெக்ஷன் எப்படி இருந்தது, யார் ப்ராஸ்பெக்டிவ் வேட்பாளர், இந்த இடத்துல யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, அங்கே எப்படி சிறுபான்மையர் ஓட்டு எப்படி இருக்குது, எல்லா டேட்டா வச்சு தான் பேசுகிறோம். டிமாண்ட் பண்ண மாட்டேன். பீகாரில் தேர்தல் நடந்தது, ஆனால் நீங்கள் பீகார் தேர்தலில் வச்சுக்கிட்டே எல்லா தேர்தலும் அதே மாதிரி நடக்கும்னு சொல்கிறது தப்பு. நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், எனக்கு டென்னிஸில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு. டென்னிஸில் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு செட்டு ஜெயிச்சுட்டு அடுத்த செட்டுக்கு போகணும். ஒரு செட்டில் நடக்கிறதுக்கும் இன்னொரு செட்டில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு செட்டில் 6-0 ஜெயிக்கலாம், இல்லை 7-6 ஜெயிக்கலாம், 6-3 ஜெயிக்கலாம், 6-4 ஜெயிக்கலாம். ஆனால் அந்த செட்டில் என்ன ஸ்கோரில் நீங்கள் ஜெயித்தாலும் அடுத்த செட்டை 0-0 லவ்வாலில் தான் ஆரம்பிக்கணும். அதனால் பீகாரில் ஒரு முடிவு வந்ததால் தமிழ்நாட்டில் இந்த முடிவு வரும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. முடிச்சிடறேன். பீகார் தேர்தலை நீங்கள் கூர்மையாக பார்த்தீங்கன்னா ஓட்டு வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இல்லை. எங்களுடைய அணிக்கும் அவர்கள் அணிக்கும் 0.3% கூட ஓட்டு வித்தியாசம் பெருசாக கிடையாது. 12,000 ஓட்டு தான் நம்ம வித்தியாசம் வந்துருக்கு. அது எதற்காக அவர்கள் இவ்வளவு கம்மி ஓட்டில் அவங்க கூடி எங்களோட எப்படி 10 சீட்டு வாங்கிட்டாங்க, இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதுக்கு காரணம் கொடுக்க வேண்டிய இடம் பீகாரில் இருக்கிற கூட்டணி கட்சி நண்பர்கள், எங்கள் காங்கிரஸ் கட்சி நண்பர்கள். ஆனால் பீகாரில் இந்த மாதிரி நடந்துருச்சு, அதனால தமிழ்நாட்டில் எப்படி நடக்கும்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்று எடுத்துங்க, தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் ஒரே நேரத்தில் தேர்தல் போகும். தமிழ்நாடு ஒரு மாதிரி ஓட்டு போடும், பாண்டிச்சேரி ஒரு மாதிரி ஓட்டு போடும். கேரளாவும் தமிழ்நாடும் ஒரே நேரத்தில் தேர்தலுக்கு போகும். இப்போ கேரளா ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, தமிழ்நாடு. அதனால் பீகாரில் நடந்ததை வச்சுக்கிட்டே தமிழ்நாட்டுக்கு ஒரு முடிவுக்கு வருவது என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமாக இருக்கும். பீகார் தேர்தலை வச்சுக்கிட்டு 2014 இருந்து 2 பாராளுமன்ற தேர்தல் நடந்துருச்சு. 2 பாராளுமன்ற தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெறவில்லை, கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை. ஏற்றுக்கிறேன், அது யதார்த்த உண்மை. போன தேர்தலில் 2014 44 சீட்டு தான் ஜெயித்தோம், 2019 52 சீட்டு தான் ஜெயித்தோம். ரெண்டையும் கூட்டினா கூட 100 சீட்டு வரல. இந்தியாவே ஆண்ட கட்சிக்கு 2 பொது தேர்தலில் 100 சீட்டு வராதது எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான். அதனால் மூத்த தலைவர் கபில் சிபல் இதை பற்றி நம்ம சிந்திக்கணும். கட்சியை எப்படி இன்னும் புதுப்பிக்கிறது, எப்படி வழிநடத்துறது, அதை பற்றிலாம் சிந்திக்கணும்னு சொல்கிறேன். அவர் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, பீகாரில் நீங்கள் இத்தனை தொகுதியில் நின்னீங்க, இத்தனை தொகுதி தான் தோற்று போனீங்க, ஜெயிச்சிங்க, மற்ற தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறவில்லை, அதனால தமிழ்நாட்டில் இவ்வளோதான் நீங்கள் சீட்டு கேட்கணுன்றதை ஏற்றுக்கவே முடியாது. ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்றைக்குமே ஒரு வெறும் ஒரு அடிஷன் கிடையாது, அதாவது கூட்டுதல் மனு கிடையாது, அது ஒரு பெருக்குதல்.
அப்படின்னா இட்ஸ் அ மல்டிப்ளையர். என்ன ஆகும்னா, நான் தனியாக நின்று இருக்கேன். நான் 2014 தேர்தலில் தனியாக நின்று இருக்கேன். அதனால் காங்கிரஸ் தனியாக நின்னா என்ன ஓட்டு வாங்கன்னு எனக்கு நான் பார்த்துருக்கேன் நேரடியாக. ஆனால் கூட்டணின்னு வரும்பொழுது எங்களுடைய ஓட்டு வங்கி கூடும். ஏன் கூடும்னாக்கா, குறிப்பாக சிறுபான்மை இருக்குது, அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். இந்த அணியில் காங்கிரஸ் இருக்குது, அதனால இந்த அணி மதச்சார்பற்ற அணி, எல்லாரும் அரவணைக்கிற அணி, இது காங்கிரஸ் அணி அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். தனியாக காங்கிரஸ் நிற்கும் போது ஒரு ஓட்டு வாங்கும். ஆனால் அது கூட்டணியில் நிற்கும் பொழுது அந்த காங்கிரஸுக்கு தனியார் ஓட்டு வங்கி உண்டு தமிழ்நாட்டில். அதனால் ஒரு ஸ்டேட்டில் நடக்கிறத வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்டேட்டில் நீங்கள் வந்து முடிவு பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக்காகவும் இருக்காது, அது பொலிட்டிக்கலி கரெக்டாகவும் இருக்காது. தமிழ்நாட்டு நிலவரம் தனி, தமிழ்நாட்டு களநிலை தனி, அதுக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கொண்டு வரும் அட்வான்டேஜஸ் தனி. அதனால் எல்லாத்தையும் வச்சு தான் பார்த்து பேசணும். அதை திராவிடம் தலைமை வகிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே நல்லா தெரியும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்றார்கள், காங்கிரஸ் கட்சி தனியாக நின்றது, ஆனால் வெற்றி பெறவில்லை. அவர்களும் ஒரு சீட்டு வெற்றி பெறவில்லை, அது நீங்கள் மறந்துடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் 2014 பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடும் பொழுது அவர்கள் தனியாக நிற்கும் பொழுது எந்த ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. ஆனால் இரண்டுமே ஒன்று சேர்ந்து 2019 போட்டி போடும்போது 39 தொகுதியில் 38 தொகுதி வெற்றி பெற்றோம். அதனால நீ உன்னால தான் நான் வெற்றி பெற்றேன், இல்லை என்னால தான் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியாது, கூட்டணியால தான் வெற்றி பெற்றோம். அதனால தான் யுனைடெட் we will succeed, divided we will fall என்றது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. அது பேட்டர்ன் 2019 கண்டினியூ ஆகலையே, 2010 நடந்த பேட்டர்ன் 2019 கண்டினியூ ஆகலையே. 2019 காங்கிரஸ் வந்து பாண்டிச்சேரி உட்பட 20% சீட்டில் நின்னோம், 10 சீட்டு, 40ல் 10 நின்னோம். 40ல் 10 நிற்கும் பொழுது 9 சீட்டு ஜெயிக்கிறோம். அப்போ நாங்கள் நிற்கிற 10 சீட்டில் 90%. எப்படிகளுக்கு சில சமயங்களில் அந்த வருத்தம் இருந்திருந்தால் அந்த வருத்தத்தை போக்குவதற்கு அந்தந்த இடத்துல போய் எல்லாரும் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கணும் மொழியை. நான் பாராளுமன்றத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் இணைந்து செயல்படுகிறோம், இல்லை எங்களுக்கு கூட நல்ல இணக்கம் தானே இருக்குது. அந்தந்த மாநில தலைமைகளுக்கு அதிக அதிகாரம் தர வேண்டும், அந்தந்த மாவட்ட தலைமைக்கு அதிகாரம் தர வேண்டும். டெவல்யூஷன் ஆஃப் பவர், அதுதான் ஸ்ட்ரக்சர் காங்கிரஸுக்கு. எல்லா அதிகாரமுமே வந்து ஒரே இடத்துல குவியக்கூடாது, அதிகாரத்தை எல்லாரும் பங்கிட வேண்டும். இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா பேட்டர்னு நான் சொல்லுவேன். கேரளாவில் நீங்கள் காங்கிரஸ் கட்சி நடந்துக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தில் நடந்துக்கிற விதத்தோட வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் எல்லா விஷயத்துலையும். அவர்களுக்குள்ளேயே பல கருத்து வேறுபாடு இருந்தால் கூட வேட்பாளரை யார் தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்துக்குவாங்க. வெளியில் போய் அங்கே போய் அது வந்து தீர்மானம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடல் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்கு வேணும்னா அது கேரளாவை தான், அந்த கேரளா பாணியை தான் ஃபாலோ பண்ணும், கேரளா ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும். அந்த கேரளா ஸ்ட்ரக்சர் மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா ஸ்டேட்லேயும் வந்து மாநில தலைமைக்கு அதிகாரங்கள் அதிகமாக, அதே வேளையில் மாவட்ட தலைமைக்கு அதிகாரங்கள் அதிகமாக வழங்க வேண்டும் என்பது என்னுடைய இருக்க தான் சார் செய்யும். அவங்க வேற கட்சி, நாங்கள் வேற கட்சி, எல்லா விஷயத்திலையும் நாங்கள் ஒத்து போயிட்டோம்னா 2 பேரும் ஒரே கட்சி ஆகிடலாம். த பாயிண்ட் இஸ் we are 2 different political parties. நாங்கள் கூட்டணின்னு வரும்பொழுது ப்ராட் பேராமீட்டர்ஸ், ஒரு பரந்த கொள்கைக்காக கூட்டணிக்கு வரோம். என்ன, தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மைக்காக இந்துத்துவாக்குள்ளே இங்கே வந்துடக்கூடாது, 10 வருஷமாக இங்கே சரி ஒன்று எங்களுக்கு அவங்களுக்கு வேறுபாடு இருக்க தான் செய்யும். இதனால் எந்த விஷயத்துலையுமே வேறுபாடே இல்லை, 2 கட்சிகளுக்கு வேறுபாடே இல்லைனாக்க அந்த 2 கட்சி இணைந்து போய் ஒரே கட்சி ஆகிடலாம்ல. எதுக்கு 2 கட்சி தனியாக நடத்திட்டு இருக்கணும், எதுக்கு தனி ரெண்டு தலைமை, 2 கொள்கை, 2 கான்ஸ்டிடியூஷன், எதுக்கு இந்த பார்ட்டிக்கு ஒரே கட்சி ஆகிட்டு போயிடலாம்ல. தான் செய்யணும். டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால கூட்டணி முறிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. டிஃபரன்ஸே இல்லாமல் இருக்கிற கட்சிகள் கூட்டணி வெற்றி அடையுதுன்னு சொல்ல முடியாது. டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும். நாங்கள் செப்பரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்னங்க சார், ஃபஸ்ட்டு வந்து வெளி மாநிலத்தவரை கொண்டு வந்து போய் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரை போட்டதே நான் ஏற்றுக்கல சார். தமிழ்நாட்டில் என்ன ஒரு கல்வித்துறையில் வந்து ஒரு நிபுணர்கள் யாரும் கிடையாதா? இந்தியாவிலேயே எல்லாத்தோட முன்னேறின மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் இருக்கிற நமக்கு இல்லாத பிஹெச்டி ஸ்காலர்ஸா, நமக்கு இல்லாத நிபுணர்களா? இது வெளி மாநிலத்துக்கு எது கொண்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போட்டாங்கன்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விளக்கம் கொடுக்கலையே. அதுதான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமே. அதுதான் எதுக்கு கர்நாடகாவிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே தலைச்சிறந்த பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போய் ஒரு துணைவேந்தரை வெளி மாநிலத்தில் போடணும்? ஏன் இதில் தகுதியான தமிழனே கிடையாது. அதுக்கு தமிழ்நாட்டில் இது பிஹெச்டி ஸ்காலரோ வைஸ் சான்சலர் ஆகிறதுக்கு தகுதி உணவரோ யாருமே கிடையாதா தமிழ்நாட்டில்? அதை எப்படி ஏற்றுக்கிறது? உலகளவையே பல்கலைக்கழகங்களே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் பெரிய பதவியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முதன்மையான பல்கலைக்கழகத்துக்கு வெளி மாநிலந்து கொண்டு வருவோமா? அதை எப்படி ஏற்றுக்கிறது? என்னால் ஏற்றுக்க முடியாது. இமெயில் பண்ணி அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நீங்கள் இது வந்து காங்கிரஸ் கட்சியவே நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு பட்டியலிட்டு வரேன். காஷ்மீருக்கு போவோம்,
அங்கே நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சிக்கு யார் முதல்ல தரும்? ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லாவுக்கு அப்புறம் யார்? ஃபரூக் அப்துல்லா. ஃபரூக் அப்துல்லாவுக்கு அப்புறம் யார்? ஒமார் அப்துல்லா. ஆனால் அந்த கட்சியை இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்புறம் வந்து முஃப்தி முகமது சைடுன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பித்த அப்புறம் அவருடைய தலைமை யாருக்கு போகுது? யாருக்கு போகுது அந்த கட்சி? மெஹபூபா முஃப்திக்கு போகுது. அங்கே பஞ்சாபுக்கு போங்க கிடையாது. பாமகவுக்கு இந்த கேள்வியை கேட்பது கிடையாது. ஆனால் இந்த கேள்வி காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் ஸ்பெஷலாக எல்லா பத்திரிகையாளரும் கேட்டுக்கிட்டே இருக்கு. தோல்வி அடைந்திருக்கு. அதனால என்ன அதனால ரெண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்திருக்கு. யாராவது ஒருத்தராவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா திராவிட முன்னேற்ற கழக தலைமை மாறணும்னு? எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குதான். அதாவது இதை தயவுசெய்து சொல்லாதீங்க. அதனால இந்த குற்றச்சாட்டையோ இந்த கேள்வியோ காங்கிரஸ் கட்சி மீது மட்டும் வைப்பது தவறு. இது வந்து ஒரு சவுத் ஏஷியன் ஃபினாமினா. மக்கள் வந்து சில சமயங்களில் கட்சியை சுற்றி ஒரு மையமாக இருக்கும் குடும்பத்தின் மீது நம்பிக்கை வைப்பது இயல்பான விஷயம்தான். அது மாறணுமா, ஒரு கட்சியில் மாற வேண்டுமா, கட்சிக்காரர்கள் தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர வெறும் காங்கிரஸ் கட்சியில் தான் இந்த ஃபினாமினா என்னமோ யூனிக்காக இருக்குன்றதை நான் ஏற்றுக்கணும். எப்படி வரும் எனக்கு இன்னைக்கு சொல்ல தெரியாது. வெற்றி அடைகிறது காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக நான் இன்னும் கேந்திர வித்யாலயா இந்த இதுக்கு வரல. நான் எழுதி கேட்குறேன். ஆனால் நீங்கள் இது வந்து சஷ்டியில் இப்போ விரதம் நடக்குது 6 நாளாக. எல்லோரும் சஷ்டியில் விரதம் இருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்ல வேண்டியது இதுதான். முருகனுக்கு வேல், இளைஞனுக்கு வேலை. இதுதான் அமித்ஷா சார். இந்தியாவோட உள்துறை அமைச்சர் எந்த ஊருக்கு வேணால் போகலாம் சார். சார் இது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக அரசாங்கத்தோட அமைச்சர் ஒரு ஒரு மாநிலத்துக்கு வராருன்னா எதுக்கு சார் மக்கள் அஞ்சணும்? ஜனநாயக நாட்டை ஏன் யாரை கண்டு எதுக்கு அஞ்சணும்? எனக்கு இது வேடிக்கையாக இருக்கு. அவருடைய அறிக்கையே வேடிக்கையாக இருக்குது. இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்துக்கு வருகிறார் என்றால் எதற்காக அஞ்ச வேண்டும்? அப்படி பார்த்தா எங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போது நான் பயந்துருக்கணும். எங்கள் அப்பா உள்துறை அமைச்சராக இருந்தார். இது என்ன அமைச்சர்? என்ன புதுக்கோட்டைக்கு வரும்போது நீங்களாம் பயந்தீங்களா? இல்லை உள்துறை அமைச்சர் திருச்சியில் இறங்கி காரைக்குடிக்கு போகும்போது நீங்களாம் பயந்தீங்களா? ஒரு சர்வாதிகாரியாக வராரு, ஒரு டெரராக வருது ஊருக்கு. இந்தியாவுடைய ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தோட அமைச்சர் வருகிறார். இதற்காக எதுக்கு மக்கள் அஞ்ச வேண்டும்? எந்த ஒரு என்ன நியாயமான அரசாங்கத்தை கேட்டு எந்த மக்களும் அஞ்சுவார்களா? இது எப்படி அஞ்ச வேண்டும் என்று அவர் சொல்வதே வேடிக்கையாக இருக்கிறது. அவர் புதிதாக பதவிக்கு வந்திருக்கிறார். அதனால் இந்த நுணுக்கங்கள்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்கு.